السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கின்றேன். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்கள் குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், சத்தியத்தையும் ஏகத்துவத்தையும் நமக்கு எடுத்து சொன்ன இமாம்கள், குறிப்பாக சத்தியத்தை அறிந்து அதன் அடிப்படையில் நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த எண்ணத்தோடு இரவு தொழுகையை தொழுது முடித்துவிட்டு அவனுடைய இல்லத்தில் அவனுடைய மார்க்கத்தை கேட்டறிவதற்காக இங்கு குழுமியிருக்கும் நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் வந்து சேரட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது தொடர் உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய அருமையான பெருமக்களே, முன்னறிவிப்பு செய்யப்பட்ட சொர்க்கவாதிகள் என்கிற தலைப்பின் கீழ் அல் குர்ஆனும் நபிமொழியும் யாரையெல்லாம் சொர்க்கவாதி என்று குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார்களோ அவர்களின் வரிசையை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில இன்னைக்கு நபியினுடைய மனைவிமார்கள், அதாவது உம்மஹாத்துல் முஃமினீன், உலகத்தில் உள்ள எல்லா இறை நம்பிக்கையாளர்களுக்கும் அன்னையர்கள் என்கிற பெயர் சூட்டப்பட்ட நபியினுடைய மனைவிமார்கள் எல்லோருமே சொர்க்கவாதிகள் தான். இதை நாம் அறுதியிட்டு சொல்லலாம். எப்படி? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறையில 33வது அத்தியாயம் 32வது வசனம் 33வது வசனத்துல சொல்லி காமிப்பான். யா நிசா அன்-நபிய்யி லஸ்துன்ன கஅஹதின் மினன் நிசாய். நபியினுடைய மனைவிமார்களே, நீங்கள் மற்ற பெண்களை போல் அல்ல. ஹிஜாபினுடைய சட்டம், திருமணத்தினுடைய சட்டம், இன்ன பிற சட்டத்திலும் கூட சாதாரண இறை நம்பிக்கையாளர் பெண்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கும் நபியினுடைய மனைவிமார்களுக்கும் வெவ்வேறான சட்டங்கள் உண்டு. சாதாரணமா இறை நம்பிக்கையாளர்கள் அந்த பெண்மணிகள் தன்னுடைய கணவன்மார்கள் இறந்து போயிட்டாங்கன்னா இத்தாவை முடிச்சுட்டு மறுமணம் செய்து கொள்ளலாம். ஆனால் நபியினுடைய மனைவிமார்கள் அப்படி அல்ல. நபி இறந்து போனதுக்கு பின்னாடி யாரையும் அவர்கள் திருமணம் செய்யவே கூடாது கடைசி வரை. இப்படிப்பட்ட ஒரு தியாகம்லாம் அவங்க செஞ்சதுனால. அது மட்டும்
மட்டுமல்லாம நபியினுடைய மனைவியாக இருப்பது ஒரு பெரிய அந்தஸ்திற்குரிய ஒரு விஷயம் நாளைக்கு. ஆனா இந்த உலகத்துல நபியினுடைய மனைவியா இருக்கிறதுங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. நபியினுடைய மனைவினா எல்லா விதமான வசதிகளும் செய்யப்பட்டு எல்லா விதமான ஆடம்பரங்களும் அவருடைய காலடியில கொட்டப்படும் கிடையாது. எல்லா விதமான கஷ்டங்களையும் நபி எப்படியெல்லாம் அனுபவிச்சாங்களோ அதே போல நபியினுடைய மனைவிமார்களும் அனுபவிச்சாங்க. சொல்ல போனா ஒருவேளை சாப்பாடு சாப்பிடுவாங்க, அடுத்து எப்ப சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய சூழல்ல தான் நபியினுடைய மனைவிமார்களும் இருந்தாங்க. ரொம்ப கஷ்டமான சூழல், ரொம்ப இறுக்கமான சூழலிலும் கூட இந்த நபியோடு வாழ்வதை அவர்கள் பொருந்தி கொண்டார்கள். அதனாலதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, நபியினுடைய மனைவிமார்களே, பெண்களே, நீங்கள் மற்ற பெண்களை போல் அல்ல. இனி தகைதுன்ன ஃபலா தஹ்லஅன பில் கவுல் ஃபயத்மஅ அல்லதி ஃபீ கல்பிஹி மரத் வகுல்ன கௌலம் மஅரூஃபா. நீங்கள் மற்றவர்களிடத்தில் பேசினால் குலைந்து பேசாதீர்கள். யாருடைய உள்ளத்தில் சபலம் இருக்கிறதோ அது கெட்டுவிடும். இது பொதுவா எல்லா இறை நம்பிக்கையாளர்களும் இதை ஒரு பாடமாக எடுத்துக்கிறோம். பெண்களாக இருக்கக்கூடியவங்க, முஸ்லிம் பெண்கள் எந்த அந்நிய ஆணிடம் பேசினாலும் தன்னுடைய பேச்சில் குலைவு இருக்கக்கூடாது. பொதுவாக பெண்களுடைய பேச்சுல கொஞ்சம் குலைவு இருந்துச்சு, நளினம் இருந்துச்சு அப்படின்னா யாருடைய உள்ளத்துல நோய் இருக்குதோ அவருடைய உள்ளம் சபலப்பட்டு விடும். தவறான காரியங்களுக்கு அது இழுத்து சென்று விடும். இன்றைய பெண்கள் திருத்திக் கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் எல்லாம் உண்டு. இன்னைக்கு முஸ்லிம் பெண்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சில மனிதர்கள்ட்ட மட்டும் தன்னுடைய பர்தாவை ஃபாலோ பண்ணுவாங்க. சில பேர்கிட்ட பர்தாவை ஃபாலோ பண்றதே கிடையாது. யாராச்சும் தொப்பி போட்டு வந்தாங்க, தாடி வச்சுட்டு வந்தாங்க, ஜமாத்தார்கள் வந்தாங்கன்னா ரொம்ப பவ்யமா வந்து என்ன செஞ்சிருவாங்கன்னா பர்தாவை ஃபாலோ பண்ணுவாங்க. இதே ஒரு மீன்காரர் வராரு அல்லது ஒரு காய்கறிக்காரர் வராரு, தெருவில் ஒரு புர்கா கொண்டு வராரு அல்லது நைட்டி கொண்டு வராரு, இந்த மாதிரி துணி கடைக்காரர்கள்லாம் சர்வ சாதாரணமா நின்று பர்தாவை ஃபாலோ பண்ணாம பேசுறது, காய்கறிக்கார்ட்ட ரொம்ப சகஜமா பேசுறது, எல்லாத்தையும் ஒரே மாதிரி இருக்கணும். இவரு தொப்பி போட்டு வந்தா மட்டும், அசரத்துமார்கள்ட்ட மட்டும், ஆலிம்கள்ட்ட மட்டும் அல்லது ஜமாத்தார்கள்ட்ட மட்டும்தான் பர்தாவை ஃபாலோ பண்ணணும், அப்படி இல்லைன்னா அது தப்பா போயிடும் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய ஒரு தவறு. இறை நம்பிக்கையான பெண்கள் எல்லோரிடத்திலும் பர்தாவை ஃபாலோ பண்ணியே ஆகணும். சொல்ல போனா இதையும் நம்ம சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். ஒரு வீட்டுல 4 ஆண்மகன்கள் இருக்கிறாங்கன்னு வைங்களேன், அண்ணன் 3 தம்பிமார்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க கூட தன்னுடைய கணவனுடைய தம்பிட்டையோ அண்ணன்டையோ பர்தாவை ஃபாலோ பண்ணணும். இன்னைக்கு கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடிய பெரும்பான்மையான குடும்பங்கள்ல இந்த பர்தாவினுடைய சட்டம் ஃபாலோ பண்ணப்படாமலே இருக்குது. நம்ம கணவருடைய அண்ணன் தானே, நம்ம கணவருடைய தம்பி தானே அப்படின்ட்டு வீட்டுக்குள்ள பர்தா ஃபாலோ பண்ணப்படாம இருக்குது. அண்ணனுடைய, அதாவது தன்னுடைய கணவருடைய அண்ணனாக இருக்கட்டும் தம்பியாக இருக்கட்டும், அவங்கள்ட்டையும் பர்தாவை ஃபாலோ பண்ணும். அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது, யாருகிட்ட நீங்க பேசினாலும் குறைவாக பேசாதீங்க. அதை தொடர்ந்து சொல்லும் பொழுது, வகர்ன ஃபீ புயூதிகுன்ன வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா. உங்க வீட்டிலேயே நீங்க இருங்க. அறியாமை காலத்துல சும்மா அப்படி சுத்திக்கிட்டே இருந்தீங்கல்ல, அந்த மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காதீங்க. தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுங்கள், அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள். இன்னமா யுரீதுல்லாஹு லியுத்ஹிப அன்குமுர் ரிஜ்ஸ் அஹ்லல் பைத் வ யுத்ஹிரக்கும் தத்ஹீரா. இதுதான் நம்ம தலைப்புக்கு உண்டானது. நபியினுடைய குடும்பமாக இருக்கக்கூடிய உங்களை விட்டும் அசுத்தத்தை நீக்குவதற்கு அல்லாஹ் நாடிவிட்டான். உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு அல்லாஹ் நாடிவிட்டான். யாரை அல்லாஹ் தூய்மைப்படுத்துவதற்கும் பரிசுத்தப்படுத்துவதற்கும் நாடிவிட்டானோ அவர்கள் சொர்க்கவாதிகள். அல்லாஹ் ஒரு மனிதரையோ அல்லது ஒரு குடும்பத்தாரையோ பரிசுத்தப்படுத்த நாடிட்டான்னு வைங்களேன், அவங்கள வழிகெடுக்க யாராலையும் முடியுமா? முடியாது. அப்போ நபியினுடைய மனைவிமார்களை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது, உங்களை விட்டும் அசுத்தத்தை நீக்குவதற்கு அல்லாஹ் நாடிவிட்டான்.
அப்ப அல்லாஹ் உங்களை விட்டு அசுத்தத்தை நீக்கிறதுக்கு நாடிட்டான்னா இனிமேல் உங்களுக்கு அசுத்தம் உங்களை வந்து தொடாது. அல்லாஹ் உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு நாடி விட்டான். அல்லாஹ் உங்களை பரிசுத்தப்படுத்திட்டான் அப்படின்னு வைங்களேன், வேற யாரும் உங்களை அசுத்தப்படுத்த முடியாது. அப்ப இந்த வசனம் நமக்கு சொல்லித் தரது என்னன்னா, நபியினுடைய மனைவிமார்களும் சொர்க்கவாதிகள் தான். அவர்களை சொர்க்கவாதிகள் என்று உறுதியாக நாம் சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா, குறிப்பிட்டு சில நபித்தோழர்களை பார்த்து, அதாவது அந்த அஷரத்துல் முபஷரா இருக்கிறாங்கல்ல, 10 நபித்தோ சுப செய்தி சொல்ல, அவங்க அல்லாம குறிப்பிட்டு சில நபித்தோழர்களை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. புகாரில 3679வது நபிமொழி. இதுல 2 நபித்தோழர் வருவாங்க. ஒன்னு அபூ தல்ஹாவினுடைய மனைவி ருமைசா. யாரு? அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய மனைவி ருமைசா அண்ட் பிலால் ரலியல்லாஹ். பிலால் ரலியல்லாஹ்வை இந்த நபிமொழியில மட்டும் இல்ல, நம்ம ஏற்கனவே முன்னாடி நம்ம படிச்சோம்ல, பத்ரு போர்க்களத்துல யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ அவர்கள் எல்லாம் சொர்க்கவாதி. அந்த பத்ரு போர்க்களத்துல யார் வந்துருவாங்க? பிலால் ரலியல்லாஹ் வந்துருவாங்க. பைஅத்துர் ரிதுவான்ல யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ அவர்களும் சொர்க்கவாதிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல, அந்த பைஅத்துர் ரிதுவான்லையும் பிலால் ரலியல்லாஹ் வந்துருவாங்க. அது அல்லாம தனிப்பட்ட முறையில ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லி தராங்க. என்ன செய்தி அப்படின்னா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரஐதுனி தஹல்துல் ஜன்னா, நான் சொர்க்கத்தில் என்னை நான் கண்டேன். எப்படி? ஃபஇதா அன பிர்ருமைசா இம்ரஅத்தி அபி தல்ஹா, அபூ தல்ஹாவினுடைய மனைவி ருமைசா பக்கத்துல நான் இருப்பதை போல சொர்க்கத்தில் நான் கண்டேன். சொர்க்கத்துல ருமைசா நான் காண்கிறேன் அப்படின்னா, இப்ப நபிமார்களுடைய கனவை பத்தி இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம்ல, நபிமார்களுடைய கனவும் ஒரு இறை செய்தி தான், வஹிதான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ருமைசா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள சொர்க்கத்துல கண்டாங்க அப்படின்னா அவங்க சொர்க்கவாதி தான். அப்ப அதை தொடர்ந்து சொல்றாங்க, ருமைசா அவர்களுடைய அருகாமையில் நான் இருப்பதாக என்னை நான் சொர்க்கத்தில் கண்டேன். அப்படியே தொடர்ந்து சொல்லும் பொழுது சொல்றாங்க, அப்படி இருக்கும் பொழுது வஸமிஅத்து ஹஷஃபத்தன், ஒரு செருப்பு காலடி சப்தத்தை நான் கேட்டேன். நான் அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், எனக்கு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க நடந்து போற மாதிரி சொர்க்கத்துல ஒரு காலடி சப்தத்தை நான் கேட்கிறேன். நான் உடனே வானவர்கிட்ட கேட்டேன், மன் ஹாதா அப்படின்னு நான் கேட்டேன். இந்த வானவர் சொன்னாரு, ஹாதா பிலால், அவர் தான் பிலால் அப்படின்னு சொன்னார். இந்த செய்தி இன்னொரு அஹமதுலையும் பதிவு செய்யப்பட்டிருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலையில இந்த கனவு கண்டதுக்கு பிறகு காலையில பிலால் ரலியல்லாஹு கூப்பிட்டு கேட்கிறாங்க, பிலாலே நான் இப்படி ஒரு கனவு கண்டேன், அந்த கனவுல சொர்க்கத்துல உங்களுடைய காலடி சப்தத்தை நான் கேட்டேன், இது யாருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது பிலால்னு சொன்னாங்க. சொர்க்கத்துல காலடி சப்தம் கேட்கக்கூடிய அளவிற்கு இப்பமே சொர்க்கத்துல உங்களுக்கு ஒரு இடத்த வந்து ரிசீவ் பண்றக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம்? அப்படி என்ன விசேஷமான அமல் செய்றீங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அதுக்கு பிலால் ரலியல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் பெரிய அளவுல எல்லாம் அமல்லாம் பெரிய அளவுல செய்யல, ஆனா நான் ஒரே ஒரு விஷயத்தை நான் தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அது என்னன்னா, நான் எப்ப உது செய்தாலும் அந்த உதுவுக்கு பிறகு ஒரு 2 ரக்காத் நான் தொழுதுருவேன் அப்படின்னு சொன்னாங்க. பெரிய அமல்ல, ஆனா அவங்க செஞ்சதெல்லாம் பெரிய பெரிய தியாகம்லாம் செஞ்சிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் போது என்ன சொன்னாங்க, நான் பெரிய அளவுல ஒரு சொல்ற மாதிரிலாம் பெரிய அமல் இல்லை, ஆனா நான் எப்ப உது செய்தாலும் அந்த உதுவுக்கு பிறகு நான் ஒரு 2 ரக்காத் வந்து என்ன செய்வேன், நான் நஃபில் தொழுகுவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு சுன்னத்து தொழுகிறதே நமக்கு ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு காலகட்டத்துல பிலால் ரலியல்லாஹுடைய இந்த வார்த்தை நமக்கு எப்படிப்பட்ட ஒரு சுப செய்தியா இருக்குது. இந்த நபிமொழிகளை எல்லாம் நமது வாழ்க்கையில எடுத்து நடந்தோம் என்றால் மிக சிறப்பானதாக இருக்கும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு அப்படி கேட்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹதீஸினுடைய தொடர்ச்சி எப்படி வருது அப்படின்னா, வரைது கஸ்ரன் பி ஃபினாஇஹி ஜாரியத்துன், ஒரு அழகான ஒரு மாளிகையை பார்த்தேன், அந்த மாளிகையினுடைய முற்றத்தில் ஒரு அழகான ஒரு பெண்மணியும் இருந்தார். அந்த மாளிகையை பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்துச்சு. அப்ப நான் கேட்டேன், லிமன் ஹாதா, இவ்வளவு அழகான மாளிகை இருக்குது, இந்த மாளிகை யாருக்குரியது அப்படின்னு சொல்லி கேட்டேன். இந்த வானவர் சொன்னார், லி உமர், இந்த மாளிகை உமர் ரலியல்லாஹு கூறியது. ரொம்ப ரசூலுல்லாஹ் சொன்ன ரொம்ப அழகா இருந்துச்சு. ஃபஅரத்து அன் அதுகுலஹு ஃபந்துர இலைஹி, அந்த மாளிகையை பார்த்த உடனே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, உள்ளக்க போய் எப்படிதான் இருக்குது அப்படின்றத பார்த்தரலாம் நான் நினைச்சேன். அப்படி நினைக்கும் போது உமர் ரலியல்லாஹு பக்கத்துல இருக்கிறாங்க. இதை சொல்லும் பொழுது ஃபதகர்து கைரத்தக,
உமரே உள்ளக்க போலான்னு நினைச்சேன், ஆனா அந்த சமயத்துல உங்களுடைய ரோஷம் என்னுடைய சிந்தனைக்கு வந்துருச்சு. இத சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு யாரும் சொல்லலாம், பி உம்மி வ அபி, என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். அழைக்காக நானா உங்க மேல கோபம் கொள்வேன், ரோஷம் கொள்வேன், யாரும் சொல்லலாம் அப்படின்னு ரொம்ப பணிவோட சொல்றாங்க. அப்ப இந்த நபிமொழியில இருந்து நம்ம தெரிய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இதுல ருமைசான்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணியை சொர்க்கத்துல காண்கிறாங்க. அது போல பிலால் ரலியல்லாஹு இருக்கிறாங்கல்ல, அவங்களையும் சொர்க்கத்துல பார்ப்பதாக சொல்றாங்க. இந்த ருமைசான்னு சொல்றோம் பார்த்தீங்களா, இவங்களுக்கெல்லாம் பெரிய அளவுல வரலாறுகள்லாம் இல்லை. நம்ம எங்க தேடி பார்த்தாலும் அதிகபட்சம் இந்த செய்தி தான் அடுத்தடுத்து மத்த கிதாபுகள்ல வருமே ஒழிய இந்த ருமைசா ரலியல்லாஹு பத்தி இன்னும் அதிகப்படியான தகவல்கள் எங்கேயுமே கிடைக்கல. பிலால் ரலியல்லாஹு அவங்கள குறித்து நிறைய தகவல்கள் இருக்குது. இவங்க அஷ்ரத்துல் முபஷ்ஷரால வரமாட்டாங்க. தனிப்பட்ட முறையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய தடவை பிலால் ரலியல்லாஹு பத்தி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து உமர் ரலியல்லாஹு, இப்ப உமர் ரலியல்லாஹுலாம் பின்னாடி நம்ம பார்க்க இருக்கிறோம். சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட நிறைய நபித்தோழர்கள் உண்டு. அதுல குறிப்பா இந்த அஷரத்துல் முபஷ்ஷரா மட்டும் நிறைய பேசப்படுறதுக்குண்டான காரணம் என்னன்னா, அவங்களுக்கு வரலாறுகள் நிறைய இருக்கு, பேசப்பட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் நம்ம நிறைய பேர் பார்த்தோம்ல, அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஹதீசுகள் நம்ம நிறைய தேடி வரலாறுகள்ல ஆதாரபூர்வமான தகவல்கள் நம்ம நிறைய தேடி பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு செய்தி 2 செய்தி வரும், அவ்வளவுதான். அவங்களை குறித்து மேலதிகமான தகவல்கள் எதுவுமே வராது. அந்த அடிப்படையில தான் இந்த ருமைசான்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, இந்த அபூ தல்ஹாவுடைய மனைவி, இவங்களை குறித்து வேற ஆதாரபூர்வமான தகவல்கள் எதுவுமே இல்லை. சொர்க்கத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்ததாக இந்த செய்தி ஆதாரபூர்வமான ஒரு செய்தி. ஆக மொத்தத்தில் இந்த ருமைசா ரலியல்லாஹுவும் இந்த உலகத்துல வாழும் பொழுதே சொர்க்கத்தை கொண்டு சொல்லப்பட்ட ஒரு பெண்மணி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா உம்மு ஜுஃபர் என்கிற ஒரு பெண்மணியை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாதின்னு சொல்லியிருக்கிறாங்க. யாரு? உம்மு ஜுஃபர். புகாரில 5652வது நபிமொழியாக இந்த நபிமொழி பதியப்படுது. அத்தா இப்னு அபி ரபாஹ் என்கிற ஒரு தாபி இந்த செய்தியை அறிவிப்பாங்க. அத்தா என்கிற ஒரு தாபி ஒரு நாள் என்ன செய்யறாங்கன்னா, இப்னு அப்பாஸ் என் பக்கத்துல இருந்தாங்க. நாங்க காபா பக்கத்துல இருந்துகிட்டு இருந்தோம். அப்போ இப்னு அப்பாஸ் என்னை பார்த்து கேட்டாங்க, அலா உரீக இம்ராஅத்தன் மின் அஹ்லில் ஜன்னா, உனக்கு நான் ஒரு சொர்க்கவாதியான பெண்மணியை காட்டட்டுமா, நீ பாக்குறியா அப்படின்னு கேட்டாங்க. யார் சொல்றாங்க? அத்தா என்கிற தாபி சொல்றாங்க. என்கிட்ட இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, ரலியல்லாஹு, நீ சொர்க்கவாதியான ஒரு பெண்மணியை நான் உனக்கு காட்டட்டுமா, நீ பாக்குறியான்னு கேட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆவல், சொர்க்கவாதியான பெண்மணியா, அது சாதாரணமானதா? உடனே பலா 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 காட்டுங்க, நான் ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அத்தா சொன்ன உடனே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஹாதிஹில் மர்அத்து சௌதா, அந்த கருப்பு நிறத்துல ஒரு பெண்மணி இருக்கிறாங்களே, அந்த ஒரு பெண்மணி அங்க அந்த காபா பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அந்த பெண்மணியை சுட்டி காமிச்சு, அந்த கருப்பு நிறத்துல ஒரு பெண்மணி இருக்கிறாங்கல்ல, இவங்கதான் சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட ஒரு பெண்மணி. அவங்களுடைய வரலாறு நான் உனக்கு சொல்றேன். ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்தாங்க. யா ரசூலல்லாஹ், இன்னி அஸ்ரஉ வ இன்னி அத்தகஷஃபு ஃபதுல்லாஹ லி, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு வலிப்பு நோய் இருக்குது. அந்த வலிப்பு நோய் வந்துருச்சுன்னா என்னுடைய ஆடைகளும் என்னுடைய உடலை விட்டு விலகி விடுகிறது. இந்த மாதிரி ஒரு 2 சங்கடத்தோடு நான் இருக்கிறேன், எனக்காக வேண்டி அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்களேன் அப்படின்னு சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணிட்ட சொல்றாங்க, இன் ஷிஅதி சபர்தி வலக்கில் ஜன்னா வ இன் ஷிஅதி தஅவுத்துல்லாஹ யுஆஃபியகி, நீ நாடினால் இந்த நோயை கொண்டு நீ பொருந்திக் கொண்டு பொறுமையாக இரு, இதற்காக வேண்டி அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை தருவான். அப்படி இல்லையா, உனக்காக வேண்டி நான் பிரார்த்தனை செய்கிறேன், அல்லாஹ் உனக்கு நிவாரணத்தையும் தருவான். இந்த 2ல எதை நீ விரும்புறேன்னு கேட்டாங்க. அந்த பெண்மணி சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் பொறுமையாகவே இருக்கிறேன், இந்த நோய் ஒரு பெரிய விஷயம், இந்த நோய்க்காக வேண்டி அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தர்றான் அப்படின்னா நான் பொறுமையாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. மனசுல பதிய வச்சுக்கணும். இன்னைக்கு நோய் இல்லாத மனிதர்கள் யாரும் கிடையாது. ஒவ்வொரு மனிதர்களை கவனித்தும் நோய் கொஞ்சம் சிறியதாக இருக்கும், கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் பெரியதா இருக்கும். சில பேருக்கு ஒரு நாள்ல தீரக்கூடிய நோயா இருக்கும், ஒரு வாரத்துல தீரக்கூடிய நோயா இருக்கும். சில பேருக்கு மரணம் வரையிலும் தீராத ஒரு நோய் இருக்கும். கவலைப்பட தேவையில்லை, கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல சந்தர்ப்பங்கள்ல நம்முடைய உள்ளத்திற்கு உரமாக சில செய்திகளை சொல்லுவாங்க. உன்னுடைய காலில் தைக்கக்கூடிய முள் உட்பட
உனக்கு ஏதேனும் ஒரு நோய் வந்ததென்றால் அதற்கு பகரமாக அல்லாஹ் உனது பாவத்தை மன்னிக்காமல் இருப்பதில்லை. நமக்கு நோய் வருதா, பொறுமையோட இருக்கணும், அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும். ரப்பே, இந்த நோயினுடைய நிவாரணத்தை நான் உன்னிடத்தில் கேட்கிறேன், இந்த நோயை தந்தவன் நீதான், இதற்குண்டான ஆரோக்கியமும் உன்னிடத்துல இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க துஆ செஞ்சாங்க, நான் நோய்வாய்ப்பட்டால் என்னை குணப்படுத்துவது எனது ரப்புன்னு சொன்னாங்க. அதே போலதான் நமக்கு எப்ப நோய் வந்தாலும் சரி, அந்த நோயினுடைய நிவாரணத்தை முதல்ல யார்கிட்ட கேட்கணும்? ரப்பு கிட்ட கேட்கணும். பல சந்தர்ப்பங்கள்ல இந்த இடத்துலதான் நம்ம ரொம்ப சருகியறோம். சின்ன நோயா இருக்கட்டும், பெரிய நோயா இருக்கட்டும், இரவு நேரங்கள்ல சில பேருக்கு பாத்தீங்கன்னா அட்டாக் வந்துடும், பயம். ரப்பிட்ட முதல்ல பொறுப்பை ஒப்படைக்கணும். ஆனா நிறைய பேர் இந்த இடத்துல நிதானத்தை இழந்து விடுகிறார்கள். மருத்துவம் பார்க்கணும், நல்ல மருத்துவர்களை அணுகணும். அதற்கெல்லாம் முன்னாடி ரப்பே, எனக்கு இப்படி ஒரு நோய் வந்துட்டு, இப்படி ஒரு முசீபத் என்னை தொட்டு விட்டது, இதுல இருந்து நான் உன்னிடத்துல பாதுகாப்பு தேடுறேன்னு சொல்லிட்டு முதல்ல ரப்பின் மீது நம்பிக்கை வரும். ஆனா இன்னைக்கு பெரும்பாலும் அந்த நம்பிக்கை நம்ம கிட்ட ரொம்ப குறைவா இருக்குது. அப்ப அந்த பெண்மணி ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நோய் இருக்குது, இதனால இந்த மாதிரி ஒரு சிரமம் இருக்குதுன்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த நோயை நீ பொருந்திக் கொண்டு பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை தரக்கூடும், இல்லைன்னா உனக்கு ஷிஃபாவுக்காக வேண்டி நான் துவா செய்யவான்னு கேட்க உடனே அவங்க சொன்னாங்க, நான் பொறுமையாகவே இருந்துக்கிறேன். அப்ப அந்த பெண்மணி சொன்னாங்க, இந்த நோய் வந்தபோது அந்த அந்த துடிக்கும் பொழுது ஆடை விலகுதல்ல, அந்த ஆடை விலகாம இருக்கிறதுக்காச்சும் நீங்க துவா செய்யுங்களேன் அப்படின்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்யறாங்க. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் ஒருத்தவங்க சொல்றாங்க, அதுக்கு பின்னாடி அந்த பெண்மணியை பார்த்தேன், நான் அந்த மாதிரி துடிப்பு வரும் பொழுது, அந்த நோய் வரும் பொழுது அவங்களுடைய ஆடை விலகாமல் அவங்களுடைய கருப்பு பாதுகாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த ஹதீஸ்ல இந்த பெண்மணியை குறித்து ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? நீ பொறுமையாயிரி, உனக்கு சொர்க்கம் உண்டுன்னு சொன்னாங்கல்ல, அந்த பெண்மணி பொறுமையாக இருந்தார். இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, சொர்க்கத்தை கொண்டு இந்த பெண்மணி நபியினுடைய வாயால் சுப செய்தி சொல்லப்பட்டவங்க அப்படின்னு. அப்ப இந்த உம்மு ஜுஃபர் என்கிற இந்த பெண்மணியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்த காலகட்டத்திலேயே சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட ஒரு பெண்மணி அப்படின்றதை நம்ம விளங்கிக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா, சாத் பின் முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவங்க இந்த அஷ்ரத்துல் முபஷ்ஷரால வரமாட்டாங்க. தொடர்ச்சியா சொல்லுவாங்கல்ல, அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா அப்படின்னு 10 பேர் சொல்லுவாங்கல்ல, அதுல இந்த சாத் பின் முஆத் ரலியல்லாஹு தஆலா அவங்க இடம்பெற மாட்டாங்க. தனிப்பட்ட முறையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாத் பின் முஆதை பற்றி சொர்க்கவாதின்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? ஆனா இவங்களும் ஒரு நீண்ட நெடிய வரலாறுக்கு சொந்தக்காரவங்க. நிறைய படிப்பினைகள், பாடங்கள் இவங்களுடைய வரலாற்றுல இருக்குது. இவங்களுடைய வரலாறு நம்ம ரொம்ப பெருசா பார்க்காம சுருக்கமாகவே நாம் பார்க்கலாம். இவங்களை குறித்து ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி என்ன, எதுக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியெல்லாம் சொன்னாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு பட்டு ஆடை கொண்டு வரப்படுது. அந்த கொண்டு வரப்பட்ட அந்த பட்டு ஆடை பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்குது. கூடி இருந்த நபித்தோழர்கள்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குது, ரொம்ப அருமையா இருக்குது இந்த பட்டாடை அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இந்த பட்டாடையை குறித்து நீங்க ரொம்ப பெருசா பேசுறீங்களே, நாளை மறுமையில சொர்க்கத்துல சாத் பின் முஆத் அவருக்கு அல்லாஹ் ஒரு பட்டாடையை கொடுப்பான். அது எப்படிப்பட்டதா இருக்கு தெரியுமா? நீங்க இந்த பட்டை பத்தி ஆஹா ஓஹோன்னு பேசுறீங்கல்ல, இதெல்லாம் விட ரொம்ப பயங்கரமா இருக்கும். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு பட்டாடையை சாதுக்காக வேண்டி அல்லாஹ் வைத்திருக்கிறான். சொர்க்கத்துல பட்டாடை அணியணும் அப்படின்னா முதல்ல அவங்க சொர்க்கத்துக்கு போகணும்ல, போனாதானே பட்டாடையை அணிய முடியும். இப்படிப்பட்ட ஒரு செய்தியை சொன்னாங்க. எதுக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாத் ரலியல்லாஹு குறித்து இப்படிப்பட்ட சுப செய்தியை சொன்னாங்க? இப்படிப்பட்ட முன்னறிவிப்பை எதற்காக வேண்டி செஞ்சாங்க? இப்படி முன்னறிவிப்பு செய்யக்கூடிய அளவிற்கு சாத் பின் முஆத் தனது வாழ்க்கையில என்ன தியாகம் பண்ணாங்க, எப்படி நடந்துகிட்டாங்க அப்படின்றத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சாகணுமா இல்லையா? சுருக்கமாக அவங்களுடைய வரலாறை நம்ம பார்க்கலாம். சாத் பின் முஆத் ரலியல்லாஹு தஆலா அவங்க மதீனா வாசி, அன்சாரி. மதீனாவை பொறுத்த வரைக்கும் நிறைய கிளை கோத்திரங்கள் நிறைய இருந்துச்சு. ஆனா ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோத்திரம் அப்படின்னு சொன்னா 2 கோத்திரம் இருந்துச்சு. ஒன்னு அவுஸ், இன்னொன்னு ஹஸ்ரஜ். இது எல்லா ஊர்கள்லயுமே இருக்கும், மக்கால மட்டும் இல்லை, எந்த ஊரா இருக்கட்டும். இப்ப நம்ம ஊரை எடுத்துக்கிட்டாலும் ஏதாச்சும் ஒரு பெரிய ஒரு பிளான் தான் இருக்கத்தான் செய்வாங்க.
பேர் சொல்ற அளவுக்கு இவங்க ஒரு பெரிய காந்தான். இன்னொரு அதுக்கு போட்டியா ஏதாச்சும் இன்னொரு காந்தான் இருக்கதான் செய்வாங்க. எல்லா ஊர்கள்லயுமே உண்டு. அந்த மாதிரி மதீனாவுல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கோத்திரங்கள் நிறைய இருந்தாலும் இந்த அவுஸ் மற்றும் ஹஸ்ரஜ் என்கிற இந்த 2 கோத்திரம் ரொம்ப ரொம்ப பிரபலியமான ஒரு கோத்திரம். ஆனா இந்த 2 கோத்திரத்துக்கும் ஆகாது. எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவு வந்துகிட்டே இருக்கும். அவுஸ் என்கிற மிகப்பெரிய ஒரு கோத்திரத்தினுடைய தலைவர் தான் சாத் பின் முஆத். அதற்கு எதிர்படையில ஹஸ்ரஜ்னு சொல்லிட்டு ஒண்ணு இருந்துச்சு பாருங்க, அதனுடைய தலைவர் சாத் பின் உபாதா. இவங்களும் ஒரு பெரிய ஒரு நபித்தோழர், இவங்களுக்கு ஒரு பெரிய வரலாறு உண்டு. அப்போ சாத் பின் முஆத், சாத் பின் உபாதா என்கிற இந்த 2 தலைவர்களும் மதீனாவுல ரொம்ப பெயர் பெற்ற தலைவர்களாக இருந்தாங்க. ஓகேங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுல இருந்தாங்கல்ல, அந்த 13 ஆண்டுகள் மக்காவுல இருந்தாங்கல்ல, அப்படி மக்காவுல இருக்கும் பொழுது ஒவ்வொரு ஆண்டுகளும் ஹஜ்ஜி செய்வதற்காக வேண்டி, உம்ரா செய்வதற்காக வேண்டி பல ஊர்கள்ல இருந்து வருவாங்க. அப்படி வரும் பொழுது மதீனாவில் இருந்தும் மக்கள் வர ஆரம்பிச்சாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா, மக்கால அந்த 13 வருஷம் இருந்தாங்கல்ல, இறை தூதராக நியமிக்கப்பட்டதுக்கு பின்னாடி 13 வருஷம் இருந்தாங்க. அப்போ வெளியூர்கள்ல இருந்து யாரெல்லாம் உம்ரா செய்ய வராங்களோ, ஹஜ்ஜி செய்ய வராங்களோ, அவங்க எல்லாத்துக்கும் இந்த சத்திய மார்க்கத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப மதீனாவுல இருந்து வந்தாங்கல்ல, அவங்க கிட்டையும் இந்த சத்தியத்தை சொல்றாங்க. அல்லாஹ் ஒருவன், நான் அல்லாஹுடைய தூதர் அப்படின்னு. இந்த மக்காவாசிகள் மாதிரி கிடையாது மதீனாவாசிகள், மற்ற ஊர் மக்களை போல கிடையாது. இந்த மதீனாவாசிகள் இருக்காங்கல்ல, இவங்க கிட்ட இந்த சத்தியத்தை சொன்ன உடனே அவங்களுடைய உள்ளம் அதை ஏத்துக்கிட்டு. ஏன் ஏத்துக்கிட்டு? இந்த மதீனாவாசிகள் இருக்கிறாங்கல்ல, இந்த மதீனாவாசிகள், இந்த மதீனால யூதர்களும் அதிகமா இருந்தாங்க. இவங்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய தொடர்புகள் உண்டு. யூதர்கள் மதீனாவுக்கு ஏன் வந்தாங்க அப்படின்றதுக்கு ஒரு வரலாறு உண்டு. அவங்க வேத புத்தகத்துல படிச்சாங்க, இறுதியாக ஒரு இறை தூதர் வருவாங்க. அந்த இறை தூதர் எங்கதான் வருவாங்க, இப்படிப்பட்ட ஒரு மதீனாவை சுற்றி இந்த பகுதியில தான் வருவாங்க அப்படின்ற அந்த அடையாளம் எல்லாம் சொல்லப்பட்டதுனால யூதர்கள் பல இடங்கள்ல இருந்து அந்த இறுதி தூதர் வரும் பொழுது அவர்களை முதலில் நாம் தான் ஏற்க வேண்டும், அவர்களுக்கு கஷ்டங்கள் கொடுக்கும் பொழுது நம்ம தான் அவங்களுக்கு உறுதுணையா இருக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியத்தை சொல்லும் பொழுது மதீனாவுல யூதர்கள் இருந்தாங்கல்ல, அவங்களுடைய முன்னோர்கள் 2 தலைமுறை 3 தலைமுறை 5 தலைமுறைக்கு முன்னாடியே எங்க வந்துட்டாங்க, மதீனாவுக்கு வந்தாங்க. எதுக்கு வந்தாங்க? இந்த பகுதியில தான் இறுதி தூதர் வருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வேதம் சொல்லுது. அதற்குண்டான சில முன்னறிவிப்புகள் எல்லாம் இருக்குது. அப்படி இறுதி தூதர் வரும் பொழுது அவருக்கு நம்ம முழுமையா சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வேண்டி அவங்களுடைய முன்னோர்கள் வந்தாங்க. அப்போ முன்னோர்கள்னா அவங்க தன்னுடைய சந்ததிகளுக்கு சொல்லுவாங்கல்ல, அந்த செய்திகளை அப்படி படிச்சு அப்ப இறுதி தூதர் இந்த பகுதியில எங்கேயோ ஒரு இடத்துல தான் வருவாங்க அப்படின்னு அவங்களும் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது மதீனாவுல இருந்து உம்ராவுக்கு ஹஜ்ஜிக்கு வரக்கூடிய அந்த மதீனா வாசிகள்கிட்ட ரசூலுல்லாஹ் இந்த சத்திய கொள்கையை சொல்றாங்க. சொன்ன உடனே அவங்களும் அதை தானே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே ஏத்துக்கிட்டாங்க. யாரு? மதீனா வாசிகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த சத்திய மார்க்கத்தை உண்மை நம்புனாங்க. நம்பிட்டு நேரா மதீனாவுக்கு போனாங்க. மதீனாவுல போயிட்டு அங்குள்ள மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், நிறைய மக்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் இஸ்லாம் போய் சேர்ந்துருது. ரசூலுல்லாஹ் இன்னும் அங்க போகல, ஹிஜ்ரத் பண்ணி போகல. மக்காவுல இருந்து எந்த நபித்தோழரும் அங்க போகல. மதீனாவுல இருந்து உம்ரா ஹஜ்ஜி செய்ய வந்த மதீனாவாசிகள்கிட்ட ரசூலுல்லாஹ் சத்தியத்தை சொல்றாங்க. அந்த சத்தியம் உள்ளக்க பதியுது. அவங்க ஊர்ல போய் சொல்றாங்க, இந்த மாதிரி நான் மக்காவுக்கு போனேன், அங்க முஹம்மதுன்னு சொல்லிட்டு ஒருத்தவர் இந்த மாதிரி விஷயத்த சொல்றாரு, அல்லாஹ் ஒருவன் தான் சொல்றாரு, நான் அல்லாஹுடைய தூதன் சொல்றாரு. இவர் சொல்றத பார்த்தா நமது வேதத்துல சொல்லப்படுற மாதிரி இருக்குதே, அப்ப இவர் தான் இறுதி தூதர் அப்படின்றத நம்பி மக்களுக்கும் சொல்றாரு. மக்களும் வேகமாக நம்புறாங்க. நம்பிட்டா இன்னும் அந்த இஸ்லாத்தை பத்தி நிறைய விஷயங்கள் தெரியணும்ல. அப்ப மதீனாவாசிகள் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, முஹம்மதே, அல்லாஹ்வின் தூதரே, எங்க பகுதியில ஒரு கணிசமா முஸ்லிம்கள் உருவாயிட்டாங்க. ஆனா இந்த மார்க்கத்தை கத்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால உங்க கூட இருக்கக்கூடிய நபி தோழர்கள்ல, உங்களுடைய தோழர்கள்ல யாரையாவது ஒருத்தவங்களை என்ன செய்யுங்க, எங்க ஊருக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு கேட்கிறாங்க.
அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படியா ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு முதல்ல மக்காவுல இருந்து மதீனாவுக்கு ஒரு தாழியை அனுப்பி, ஒரு இஸ்லாமிய அழைப்பாளரை, இஸ்லாத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆசிரியரை வந்து என்ன செய்யறாங்க, அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க யார்? முஸஅப் பின் உமைர். முதலாக ஊரை விட்டும் இன்னொரு ஒரு ஊருக்கு இஸ்லாத்தை எடுத்துரைப்பதற்காக வேண்டி சென்ற முதல் தாய் யாரு? முஸஅப் பின் உமைர். இவங்க நேரா மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவுக்கு போனா எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வரவேற்கிறாங்க. அதுல அஸ்அத் பின் சுராரா என்கிற ஒரு நபித்தோழர், முஸஅப் ரலியல்லாஹு நீங்க என் கூடயே இருந்துக்கங்க, என் வீட்டிலேயே தங்கிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு முஸஅப் பின் உமைர அஸ்அத் பின் சுராரா வந்து தான் வீட்டிலேயே தங்க வச்சுறாங்க. இந்த 2 பேரும் சேர்ந்து மக்கா மதீனாவுல இஸ்லாத்தை அல்ஹம்துலில்லாஹ் நல்ல முறையில சொல்றாங்க. சொல்ல ஆரம்பிச்சு மதீனாவுல முதல்ல ஜும்ஆவும் நடத்தப்படுது. இஸ்லாமிய வரலாற்றுல முதல்ல ஜும்மா நடத்தியவர் யாரு தான்? இந்த முஸஅப் பின் உமைரும் இந்த சுராரா அஸ்அத் பின் சுராராவும் சேர்ந்துதான் என்ன செஞ்சாங்க, முதல் ஜும்மாவே நடத்தப்பட்டுச்சு. எங்க மக்காவுல கூட ஜும்மா இல்ல, மதீனாவுல முஸஅப் பின் உமைருடைய தலைமையில தான் ஒரு பெரிய ஒரு ஜும்மாவே வந்து என்ன செய்யுது, நடக்குது. மக்கள் அதன் மூலமாக நிறைய விஷயத்தை கத்துக்கிறாங்க. இப்போ ஜும்மா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. முஸஅப் பின் உமைரும் அஸ்அத் பின் சுராராவும் சேர்ந்து மக்களை சந்திச்சு இஸ்லாத்தை சொல்றாங்க. ஒரு பெரிய அளவுல எதிர்ப்பு கிடையாது, பெரிய அளவுல எதிர்ப்பு வரதும் இல்லை. ஏன்னா அந்த மக்களுடைய உள்ளம் அப்படி. சுப்ஹானல்லாஹ், அந்த அன்சாரிகளுடைய உள்ளம் இருக்குதே, அந்த உள்ளத்தை அல்லாஹ் ரொம்ப திறந்த வண்ணமா வச்சிருந்தான். நன்மைகளை போட்டாங்கன்னா உடனே அந்த உள்ளம் ஏத்துக்கிடும். நம்ம ஹதீஸ்கள்ல பாக்குறோம்ல, அன்சாரிகளை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட சிறப்புகள் எல்லாம் சொல்லி. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த அன்சாரிகளுடைய உள்ளம் நன்மையை போட்டோம் அப்படின்னா உடனே ஏத்துக்கிடும். அதுல சந்தேகம் வராது அவங்களுக்கு, அதுல சச்சரவு பண்ண மாட்டாங்க. பின்னாடி சில செய்திகள்லாம் சொல்லும் போது உங்களுக்கு விளங்கும். அப்போ முஸஅப் பின் உமைர் வேகமாக தாவாவை செய்யறாங்க. இஸ்லாம் வேகமா பரவுது. அப்படி பரவிட்டு இருக்கும் போதுதான் மதீனாவுல நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, சஅத் பின் முஆத் இவங்க ஒரு பெரிய கோத்திரத்தை சார்ந்தவங்களா, இவங்களா இஸ்லாத்துக்கு இன்னும் வரல. அதே போல சஅத் பின் உபாதா இவங்களும் மதீனாவுல ஒரு பெரிய தலைவரா இருக்கிறாங்க. இவங்களுடைய காதுக்கு இந்த செய்தி போகுது. எப்படி போகுது? இந்த மாதிரி மக்காவுல இருந்து ஒரு அழைப்பாளர் இங்க வந்திருக்கிறாரா, அவங்க ஏதோ ஒரு கொள்கையை சொல்லிட்டு இருக்கிறாங்களா, மக்கள் வேகமாக ஈர்க்கப்படுறாங்க, மக்கள் நாளுக்கு நாள் அந்த கொள்கையின் பக்கம் அதிகமா சேர்ந்துகிட்டே இருக்கிறாங்க, இப்படின்ற ஒரு செய்தி அவங்களுக்கும் போகுது. இதுல முக்கியமா உசைத் பின் ஹுதைர் என்கிற ஒரு நபித்தோழர் அப்படி இஸ்லாத்தை ஏத்துக்கல. அவங்களுக்கு ரொம்ப சூடாகிறாரு. என்ன இது, மக்காவுல இருந்து ஒருத்தவர் வந்து மதீனால இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ஏதோ செய்தியை சொல்றாரா, வாலிபர்கள் பெண்கள். ஹுதைர் என்ன செய்யறாருன்னா, போவோம் அங்க என்னதான் சொல்றாங்கன்னு பார்ப்போம், பார்த்துட்டு உண்டு இல்லை நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போறாரு. போனா அங்க முஸஅப் பின் உமைர் குர்ஆனுடைய வசனங்களை ஓதிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த உசைத் பின் ஹுதைர் அங்க போன உடனே முஸஅப் பின் உமைர் அவங்க ஓதக்கூடிய அந்த குர்ஆனுடைய வசனங்களை கேட்கிறாரு. கேட்டுட்டா இந்த உசைதுனால முன்னாடியும் நகர முடியல, பின்னாடியும் நகர முடியல. முஸஅப் பின் ஓதக்கூடிய அந்த குர்ஆனுடைய வசனங்களை கேட்டுட்டு, அது சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை கேட்டுட்டு, இந்த உசைத் பின் ஹுதைர்னால அங்கேயும் போக முடியல, இங்கேயும் போக முடியல. கடைசியில் என்ன செஞ்சாரு, தன்னை இஸ்லாத்துக்குள்ள சேர்த்துக்கிறார். சேர்த்துக்கிட்டா அவருக்கு ஒரு பயம் ஒண்ணு வருது. யாருக்கு? உசைத் பின் ஹுதைருக்கு. ஐயோ, நம்ம இங்க உண்டு இல்லைன்னு சொல்லி பார்க்கன்னு சொல்லி வந்தோம், வந்த இடத்துல நம்ம இஸ்லாத்துக்கு வந்துட்டோமே, இவங்க கொள்கைக்கு வந்துட்டோம். ஆனா கொள்கை ரொம்ப அருமையான கொள்கையா இருக்குது. இதை எப்படி சஅத் பின் முஆத்கிட்ட போய் சொல்றது? நம்ம போய் சொன்னோம் அப்படின்னா அது சரிப்பட்டு வராது. அவரையும் இங்க வர வைக்கணும். நம்ம எப்படி ரொம்ப ரோஷத்தோட இங்க வந்து இந்த குர்ஆனுடைய வசனத்தை கேட்டு நமது உள்ளத்துல மாற்றம் வந்துச்சோ, இதே மாதிரி சஅதுக்கும் மாற்றம் வரும். ஆனா அவரை இங்க எப்படி கொண்டு வர்றது? ஒரு ஐடியா பண்றார் உசைத் பின் ஹுதைர். என்ன ஐடியானா, நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, இந்த முஸஅப் பின் உமைரை ஒருத்தவங்க தங்க வச்சாங்க, அவங்களோட ரொம்ப ஃப்ரெண்டா இருந்தாங்கன்னு சொன்னோம்ல. இந்த அஸ்அத் பின் சுராரா, இந்த அஸ்அத் பின் சுராரா வந்து அந்த சஅத் பின் முஆதுக்கு வந்து ஒரு வகையில ரொம்ப சொந்தமும் கூட, கோத்திர வழியில ரொம்ப சொந்தம். இந்த உசைத் பின் ஹுதைர் வந்து என்ன செய்யறாருன்னா, நேரா சஅத் பின் முஆதுகிட்ட போயிட்டு சொல்றாரு, தலைவரே, உங்க சொந்தக்காரர் இருக்கிறாருல இந்த அசாது, அவர் வந்து ஏதோ ஒரு கொள்கையை சொல்லிக்கிட்டே இருக்கிறாருன்னு சொல்லிட்டு
இந்த மதீனாவில் இருக்கக்கூடிய சில பேர் அவங்கள தாக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. உங்க இனமாச்சே நீங்க எப்படி விடுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிடுறாரு. அன்றைய காலகட்டத்துல எது எப்படியோ இந்த கோத்திரத்துக்காரங்களுக்கு ஒண்ணுன்னா சும்மா விட மாட்டாங்க, வரிஞ்சு கட்டிட்டு போய் நிற்பாங்க. சாது பின் முஆத் பாக்குறாரு, உசைர் என்ன சொல்ற, அஸாதை தாக்குறதுக்கு சில பேர் ரெடியா இருக்கிறாங்களா? அஸாத் எங்க இருக்கிறாரு? முஸா பின் உமைர் இருக்கிறாங்களே, அந்த இடத்த சுட்டி காமிச்சா அங்கதான் இருக்கிறாங்க, நீங்க அங்க போங்க அப்படின்னு. உடனே சாது பின் முஆதுக்கு ரொம்ப வேகம் வந்து நேரா அங்க போறாரு. போனா உசைது பின் ஹுதைருக்கு என்ன நிலைமையோ அதே நிலைமைதான் சாது பின் முஆதுக்கும். வேகமா போறாரு. போய் யாரா என் சொந்தக்காரன் அடிக்கிறது போறது அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்க ஒன்னையும் காணும். அங்க அடிக்கிறதுக்கும் பிடிக்கிறதுக்கும் யாரையும் காணும். அங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான முறையில தாவா பணிகள் நடந்துட்டு இருக்குது. அதே முஸஅப் பின் உமைர் சொல்லக்கூடிய அந்த வசனங்கள் இது எல்லாம் கேட்டுட்டு சாது பின் முஆதால ஒன்னும் சொல்ல முடியல. கடைசி வரைக்கும் கேட்கிறாரு. கேட்டுட்டு முஸஅப் பின் உமைருக்கு முன்னாடி போய் நிக்கிறாங்க. போய் நின்னா மக்கள்லாம் சொல்றாங்க, சாது பின் முஆத் பெரிய தலைவர் வந்திருக்கிறாரு. சில பேருக்கு கொஞ்சம் பயம், என்ன ஆக போதோ ஏது ஆக போதோ அப்படின்னு சொல்லிட்டு சாது பின் முஆத் முஸஅப் பின் உமைர் அப்படியே பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன வார்த்தை? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அங்க இருந்தவங்களுக்கெல்லாம் பெரிய மகிழ்ச்சி, பெரிய சந்தோஷம். இந்த சத்தியத்தை ஏத்துக்கிட்டார்ல, இதுதான் சத்தியம் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டார்ல, அவர் என்ன செஞ்சாரு தெரியுமா? நேரா தன்னுடைய கோத்திரத்திட்ட போனாரு. அவங்களுடைய கோத்திரத்திலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க யாரு அப்படின்னா பனு அப்துல் அஷ்ஹல். அந்த கோத்திரத்திலேயே அவுஸ் கோத்திரத்திலேயே ஒரு முக்கியமான ஒரு பிரிவுகள் இருந்தாங்க. அதுல பெரிய செல்வந்தர்கள், பெரிய தலைவர்கள், பெரிய பெரிய மக்கள்லாம் இருந்தாங்க. பனு அப்துல் அஷ்ஹல் நேரா இந்த சாது பின் முஆத் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு நேரா எங்க போறாங்க? அந்த பனு அப்துல் அஷ்ஹல் இருக்காங்கல்ல, அந்த கோத்திர அந்த இடத்துல போய் நின்றுட்டு அந்த மக்களை எல்லாம் அழைக்கிறாங்க. அழைச்சிட்டு அவங்க கிட்ட கேட்கிறாங்க, உங்களிடத்தில் நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த பனு அப்துல் அஷ்ஹல் மக்கள் சொல்றாங்க, எங்களில் நீர் மிக மிக உயர்ந்தவர், ரொம்ப கண்ணியமானவர், எங்களுடைய நலனை எல்லாம் நீங்கள் நாடக்கூடியவர், உங்களுடைய இரத்த உறவை நீங்கள் எவ்வாறு பாதுகாப்பீரோ அதே போல எங்களையும் நீங்கள் பாதுகாக்கக்கூடியவர். அப்ப அவங்க சொல்றாங்க, பனு அப்துல் அஷ்ஹலுடைய ஆண்களோடும் பெண்களோடும் சிறுவர்களோடும் பேசுவது எனக்கு ஹராம். எது வரைக்கும் தெரியுமா? நீங்கள் இஸ்லாத்தை ஏற்கும் வரையிலும் அப்படின்னு தன்னுடைய கோத்திரத்தாட்ட போய் சொல்றாருங்க. சுப்ஹானல்லாஹ். இப்படி சொன்ன உடனே அந்த பனு அப்துல் அஷ்ஹல் அந்த கோத்திரத்தார்கள் எல்லாரும் என்ன சொன்னாங்க தெரியுமா? சாது பின் முஆத் அவர்களே, நீங்களே இந்த கொள்கையை ஏத்துக்கிட்டதுக்கு பின்னாடி உங்களுக்கு மறுப்பு தெரிவிக்க எங்களுக்கு என்ன நேர்ந்தது? நாங்களும் ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோத்திரமே இஸ்லாத்துக்கு வந்தாங்க. முஸ்லீம்ல ஒரு செய்தி ஒண்ணு வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, சாது பின் முஆதை பத்தி ரொம்ப அற்புதமான ஒரு வாசகத்தை கொண்டு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அதாவது இஸ்லாத்திற்கு தன்னுடைய அழைப்பால் மிகப்பெரிய கண்ணியத்தை ஏற்படுத்தியவர் இந்த சாது பின் முஆத். ஏன்னா தன்னுடைய அந்த குடும்ப செல்வாக்க வச்சு ஒரு கோத்திரத்தையே இஸ்லாத்தின் பக்கம் என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்தாங்க. புரியுதுங்களா? அப்போ சாது பின் முஆத் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. தன்னுடைய கோத்திரத்த மக்களையும் என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்தை ஏத்துக்க வச்சாங்க. இப்படி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு அடுத்து பாத்தீங்கன்னா புகாரில 3632வது நபிமொழியாக ஒரு நபிமொழி இருக்குது. ஒரு 2 நிமிஷத்தை இதை முடிச்சாரேன். இந்த சாது பின் முஆத் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்கல்ல, ஏத்துக்கிட்டா உம்ரா செய்ய போறாங்க. எங்க? மக்காவுக்கு உம்ரா செய்ய போறாங்க. உம்ரா செய்ய போனா அங்க சாது பின் முஆதுக்கு ரொம்ப டீப், ரொம்ப திக் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் உண்டு. அது யாரு அப்படின்னா உமையத்து குன கலஃப். பிலால் ரலியல்லாஹு அடிமையா வச்சிருந்தாங்க அந்த உமையத்து குன கலஃப். இவரும் யாரு? சாது பின் முஆதும் இந்த உமையத்து குன கலஃபும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட். இந்த உமையா எப்பமெல்லாம் ஷாமுக்கு போறாரோ மதீனாவை தாண்டி தான் போகணும். எப்பமெல்லாம் ஷாமுக்கு போறாரோ அப்பமெல்லாம் யாருடைய வீட்டை வந்து தங்கிட்டு போவாரு?
சாது பின் முஆதுடைய வீட்டுல வந்து தங்கிட்டு போவார். சாது பின் முஆது எப்பெல்லாம் மக்காவுக்கு வராங்களோ அப்பெல்லாம் யார் வீட்டுல தான் தங்குவாங்க? இந்த உமையாவுடைய வீட்டுல தங்குவாங்க. அந்த மாதிரி உம்ரா செய்யறதுக்காக வேண்டி வந்திருக்கிறாங்க. வந்தா உமையா வீட்டுல தங்கியிருக்கிறாங்க. உமையா சொல்றாப்புல, இப்ப நம்ம வந்து தவாஃப் செய்ய போனோம், உம்ரா செய்ய போனோம்னா ரொம்ப கூட்டமா இருக்கும், அதனால மதிய நேரத்துல போவோம். அப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் தலைவர்களா இருப்பாங்க, அப்போ அந்த கூட்டம்லாம் இருக்காது, அப்ப போனா சரியா இருக்கும் அப்படின்றாப்புல. ஓகே, அந்த மாதிரி செஞ்சுக்கலாமே அப்படின்றாங்க. பேசின அடிப்படையில உமையாவும் சாது பின் முஆதும் அந்த மதிய நேரத்துல தவாஃப் செய்ய போறாங்க. தவாஃப் செய்ய போனா சாது பின் முஆது அப்படியே தவாஃப் செய்யறாங்க. தவாஃப் செஞ்சுக்கிட்டே இருந்தா அங்க அபூஜஹில் உட்கார்ந்துருக்கிறான். அபூஜஹில் சாது பின் முஆத பார்த்து கேட்கிறான், மன் ஹாதல்லதி யதூஃபு பில் கஅபா, இந்த ஆள் யாரு, ரொம்ப புதுசா இருக்குது, ரொம்ப, அதாவது அவர் பெரிய தலைவர். அப்போ உமையாவும் மக்காவோட ஒரு பெரிய ஒரு தலைவர், ஒரு ஆளுதான். இந்த ரொம்ப மரியாதை